என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் இதோடு முடிந்துவிட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உனக்காக ஓடோடி வந்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் கண்ணீரோடு கலங்கி நிற்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போல உனக்கு தெரிந்திருக்கும். பட்ட கஷ்டங்களும் மற்றவர்கள் கொடுத்த வழிகளும் உன்னை ஒரு வழி ஆக்கிவிட்டதை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இந்த சோதனையான காலத்தை நீ கடக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு பிடிமானம் வேண்டாமா? அதற்காகத்தான் உன் வாராகி அன்னை நான் இதோ உனக்கு இரட்டிப்பு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் தாய் உனக்கு இடும் அன்பு கட்டளை. இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள். உன் வாழ்வு இப்போதே மாறத் தொடங்குகிறது என் செல்லமே. உன் கவலைகளை பற்றி நீ இனி யோசிக்காதே. உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடைத்து நொறுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை இவ்வளவு காலம் கரடுமுரடாக இருந்திருக்கலாம். ஆனால் என் கலப்பையை வைத்து உன் வாழ்வை உழுது அதை செழிக்க வைக்கப் போகிறேன். இனி உன் கவலையெல்லாம் என் பொறுப்பு. நீ பட்ட வேதனைகளுக்கு மருந்தாக இதோ 2 பெரிய வெற்றிகளை உன் கையில் கொடுக்கிறேன். இதில் முதலாவது உன் சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன் மனதுக்குள் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருந்திருக்கிறது அல்லவா? அது நடக்குமா நடக்காதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு காரியம் இப்போது உன் கைக்கு வந்து சேரப்போகிறது. நீ எதை நினைத்து உருகினாயோ அதை உன் மடியில் கொண்டு வந்து போடுகிறேன். அடுத்ததாக உன் உழைப்பிற்கும் தொழில் முறைக்கும் கிடைத்த வெற்றி. நீ பார்க்கும் வேலையிலே அல்லது செய்யும் தொழிலிலோ இதுவரை பல தடைகளை சந்தித்திருப்பாய். இனி அந்த நிலை மாறப்போகிறது. உன் தொழிலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த வாராகி தாய் உனக்கு தரப்போகிறேன். கை நிறைய வருமானமும் மன நிறைய நிம்மதியும் உனக்கு கிடைக்கப் போகிறது. சொந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், செய்யும் தொழிலில் ஒரு லாபம் என இந்த 2 செய்திகளும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும். என் கை உன்னை எப்போதும் பாதுகாப்பாக தாங்கி பிடிக்கும். எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் உன் அன்னை நான் மலை போல நிற்கின்றேன். இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டமும் உறுதியாக வெற்றியும் மட்டுமே நிலைத்திருக்கும். என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என் பிள்ளையே. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்த உனக்கு இதற்கு மேலும் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை பெரிதான விஷயம் கிடையாது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஓய்வு உண்டு. ஒரு நிமிடமாவது மூச்சு விடுவதற்கு ஓய்வு கிடைக்க வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் உன் பேச்சை கேட்டு அதன்படி நடக்கத் தொடங்கும். அதனால்தான் இன்று இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும். என் அன்பு பிள்ளையே, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற குழப்பத்தில் நீ தவிர்த்த காலங்கள் முடிந்துவிட்டது. இனி உன் புத்திக்கு தெளிவையும் உன் மனதுக்கு துணிவையும் உன் வாராகி தாய் நான் கொடுக்க போகிறேன். ஒரு செயலை தொடங்கும் போது அந்த தெளிவு உனக்கு கிடைந்துவிட்டாலே போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னால் ஜெயித்துவிட முடியும் என்கிற அசாத்திய நம்பிக்கை உனக்குள் தானாக பிறந்துவிடும் என் செல்லமே. எப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடப்பவை உனக்கு எதிராக இருப்பதாக தோன்றுகிறதோ, எப்போதெல்லாம் எதிரிகளை பற்றிய பயம் உன்னை ஆட்கொள்கிறதோ, அப்போதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் நினைவிற்கொள். எனக்கு என் வாராகி தாய் இருக்கிறாள். அவள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உன் ஆண் மனதில் இருந்தால் போதும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை தூக்கிவிட உன் அன்னை நான் காத்து கொண்டிருப்பேன். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ ஒரு நம்பிக்கைதான் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் பிடிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் போது எதற்காக வாழ வேண்டும் என்கிற வெறுப்பு உனக்கு வரலாம். அந்த விரக்தி ஒருமுறை உன்னை வந்து தீண்டி இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் வாழ்வில் அது நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, கஷ்டங்கள் என்பது உனக்கு மட்டுமே வந்த தனிப்பட்ட விஷயம் என்று எண்ணி முடங்கி போய்விடாதே.
உன் துயரத்தை விட பெரிய துயரத்தில் எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் படும் வேதனையோடு ஒப்பிட்டு பார்த்தால் உன் அன்னை நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளவோ மேலானது என்பதை நீயே உணர்வாய். உன்னை காக்க என் கையில் இருக்கும் உலக்கை எப்போதும் தயாராக இருக்கிறது. உன் பயத்தை அடித்து நொறுக்கி உன் வாழ்வில் புது ஒளியை நான் ஏற்றுவேன். எதற்கும் கலங்காதே. உன் நிழலாக இந்த வாராகி தாய் எப்போதும் கூடவே வருவேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கச் செய்யும். ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்ன நினைத்தால் உன்னுடைய மனதுக்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காதல்லவா? நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்துதானே ஆக வேண்டும். அதனால் அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதை நீ முதலில் புரிந்துகொள். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள். அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு. என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு கட்டளையிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றாய். என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண்முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? ஐயோ, நாம் இப்பொழுது சிரித்து விட்டால் அடுத்தது வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே, நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதுக்குள் தோன்றிவிடும். அதிகமாக சிரித்தால் பின்னால் அழ வேண்டி இருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கு நடக்குமோ என்று நீ பயப்படுகிறாய். பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால் நானே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்று என் பிள்ளை நினைத்து சிரிக்கலாமே. விட்டு விடுகின்றாய் என் தங்கமே. வாய்விட்டு சிரிக்க வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து, யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்தி விட முடியாது. எல்லோருமே உன்னுடைய புன்னகையை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே. உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடித்து விட்டாய். நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது, அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உன்னை கேட்கச் செய்கின்றேன். அதனால் என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கை இந்த வாராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும். அதை நான் மாற்றிக் கொடுப்பேன் என் தங்கமே. உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே.
வருங்காலம் உனக்கு சிறப்பாக எதிர்காலமாக இருக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். அதனால் என் குழந்தை எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி கொண்டிரு. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இந்த வாராகியினுடைய அரவணைப்பு என்று முன்னோடி இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் ஆருயிர் தங்கமே, உன் மனதின் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை இனி பூக்களாக மாறும். உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் அன்னை வாராகி உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டாள். உன் பொறுமைக்கு கிடைத்த வெற்றியாக நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்த ஒன்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். பயம் கொள்ளாதே. உன் நிழலாக நான் என்றும் தொடர்வேன். இருளை கிழித்து வரும் கதிரவனைப் போல உன் வாழ்க்கை இனி பிரகாசிக்கப் போகின்றது. எதற்கும் அஞ்சாமல் நிமிர்ந்து நில். உனக்கான உலகத்தை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் தாயின் மடியில் நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். இந்த நொடியிலிருந்து நீ தனிமையில் இல்லை. உன் வாராகி தாய் இப்போது உன் முன்னே நின்று பேசுகிறேன். என் குரல் உன் செவிகளில் விழுந்த கணமே உன் விதியின் கதவுகள் திறக்க தொடங்கிவிட்டன. என் வாக்கு என்பது கல்லில் செதுக்கிய எழுத்து. நீ இந்த அருளுரையை முழுமையாக கேட்டு முடித்த அடுத்த 48 மணி நேரத்துக்குள் நீ மனதுக்குள் ஏங்கி தவித்த ஒரு காரியம் கண்கூடாக நடந்தே தீரும். இது வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல, இது உன் தாயின் சபதம். கிடைக்கும் என்று நான் வாக்கு கொடுத்து விட்டால் அது நடந்தே தீரும். என் மீது நீ வைத்திருக்கும் அந்த சிறு நம்பிக்கைக்கு கூட நான் என்றும் துரோகம் இழைக்க மாட்டேன். காரணம் மிக எளிது. நீ அதனை வேண்டி அழுத நாளிலிருந்தே அது உனக்கென எழுதப்பட்டு விட்டது. அந்த விதியை நானே நினைத்தாலும் தடுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அதனை உன் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற துடிப்போடுதான் இன்றைய தினம் இந்த அம்மா ஓடோடி வந்திருக்கிறேன். என் கண்ணே, நீ இந்த வார்த்தைகளை கேட்கத் தொடங்கிய அதே கணம் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. இனி ஒவ்வொரு வினாடியும் உன் வாழ்க்கையில் நுழையும் ஒளிக்கதிராகும். எப்போது நடக்கும் என்று நீ கணக்கு பார்க்க தேவையில்லை. சரியான வேளை வரும்போது நானே உன் கண்முன்னே தோன்றி அதனை நிறைவேற்றுவேன். நான் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் அதுவே உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்புமுனை. உனக்கு தெரியுமா என் அன்பு பிள்ளையே, நீ ஒருபோதும் என்னிடம் வீண் பிடிவாதம் பிடித்ததில்லை. கிடைத்த சொற்ப ஆறுதலிலும் நீ மகிழ்ச்சியோடு வாழ பழகியிருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே திடீரென்று ஒரு ஆசை முளைத்து, அம்மா, இது மட்டும் கிடைத்தால் என் வாழ்க்கையே நிறைவடைந்து விடும் என்று உருகினாயல்லவா? அந்த எண்ணம் என் கரங்களால் உன் மனதுக்குள் விதைக்கப்பட்ட விதை. நானே அந்த ஆசையை உனக்குள்ளே ஊட்டினேன் என்றால் அதை நிறைவேற்றாமல் நான் எப்படி ஓய்ந்திருப்பேன்? அதற்காகத்தான் இந்த தாய் இரவும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு வாக்குறுதியை மட்டும் நீ எனக்கு இப்பொழுதே வழங்கிவிடு. உன் மனசாட்சிக்கு நேராக, அம்மா, கிடைத்ததை பத்திரமாக பார்த்து கொள்வேன் என்றும் நன்றியோடு இருப்பேன் என்று ஒருமுறை எனக்குள் கூறிப்பார். அவ்வளவுதான். அந்த உத்தரவாதம் உன் பக்கமிருந்து வந்துவிட்டது என்றால் என் பக்கமிருக்கும் உத்தரவாதம் உடனே பலன் கொடுக்க தொடங்கிவிடும். வாராகியின் அன்பு என்பது ஒரு பிரவாகம். இதோ இந்த நிமிடம் உன் மனதுக்குள் இருக்கின்ற அத்தனை கவலைகள், பயங்கள், தூக்கமில்லாத இரவுகள் என அனைத்தையும் நான் என் பாதத்தால் மிதித்து தள்ளப் போகிறேன். நீ இப்போது ஓர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கும். ஆனால் என் செல்லமே, அதற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. எந்த ஒரு சோதனையும் முடிவுக்கு வருவதற்கு முன்னால் அது ஒரு முறை மிக கொடூரமாக முற்றிப்போகும். உச்சம் தொட்டால்தான் அதற்குள் இருக்கின்ற உண்மை வெளிப்பட்டு மருந்து வேலை செய்யும். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது அதுதான். உச்சக்கட்ட துயரம்தான் உனக்கான நன்மையை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறது என்பதை புரிந்துகொள். அம்மாவின் அருட்கரம் உன்
சிரசின் மேல் இப்பொழுதே இருக்கிறது. நீ உச்சத்தில் இருக்கின்ற இந்த சோதனையை பார்த்து, இதுதான் என் விடியலுக்கு முன்னால் கடைசி இருள் என்று மனமாற நம்பு. என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது. நல்ல நேரம் என்றால் என்ன தெரியுமா? நீ இந்த வாக்கை கேட்கின்ற ஒவ்வொரு நொடியும் தான் உனக்கு நல்ல நேரம். நான் உனக்கு தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு திருநாள்தான். எனவே கவலை கொள்ளாதே. இனி வருபவையெல்லாம் நமக்கு நன்மையாகவே அமையும் என்கிற விழிப்புணர்வுடன் இரு. அம்மா கூறிவிட்டாள், இனி அதில் மாற்றமே கிடையாது. உன் நன்மைக்கு எது தேவையோ அதனை நான் நடத்தியே தீருவேன். நீ நினைத்ததை, நீ வேண்டியதை உனக்கு கொடுத்தே தீர வேண்டும். அது உன் வாழ்க்கையில் முழுமையை நிச்சயமாக கொண்டு வரும். நீ செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், உன் மனநிலையை மட்டும் ஊசலாட்டம் இல்லாமல் பார்த்துக்கொள். இது கிடைக்குமா கிடைக்காதா என்று அடிக்கடி எண்ணத்தை மாற்றிக்கொண்டே இருக்காதே. ஒரு விஷயத்தில் ஆணித்தரமாக நில். உனக்கு நான் ஒரு ரகசியம் கூறுகிறேன். தொடக்கம் நன்றாக இருக்கும், நடுவில் சற்றே இடர்பாடுகள் வரும். ஆனால் முடிவு கம்பீரமான வெற்றி முடிவாகத்தான் இருக்கும். இந்த நம்பிக்கை உணர்வு மட்டும் உன்னோடு இருந்தது என்றால் அதுவே உன் வாழ்க்கையை நீ நினைக்கின்றவற்றையெல்லாம் மாற்றி அமைக்கும். நம்பிக்கையை கைவிட்டு விட்டு அவநம்பிக்கைக்குள் சென்று அமைந்து விட்டால் அதன் பின் எல்லாமே உன்னை விட்டு நழுவி போகும். இதனை மட்டும் நினைவில் இருத்திக்கொள். உனக்குள்ளே இப்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி அலையை நான் எழுப்பியிருக்கிறேன். உன் மனது இப்போது லேசாக மாறியிருக்கும். நம்பிக்கை என்பது ஒரு காந்தம். அதனை வைத்திருப்பவர்களை நோக்கி அதிர்ஷ்டம் தானாக ஓடிவந்து ஒட்டிக்கொள்ளும். நீ எங்கு சென்றாலும் உன் முகத்தில் ஒரு பொலிவிருக்க வேண்டும். வாராகி அம்மா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாள் என்கிற பேரொளி அது. சோர்ந்து போய் அமர்ந்து விடாதே. நான் வாக்களித்து விட்டேன். அதனை நிறைவேற்றும் பொறுப்பு என்னுடையது. நீ செய்ய வேண்டியது உன் அன்றாட கடமையை செய்துவிட்டு மனதுக்குள் என்னை நினைத்து மகிழ்ச்சியோடு இருப்பதுதான். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை போதும் என்கிற மனதுடன் வாழ்ந்திருக்கிறாய். அது மிக பெரியதொரு தவம். அதனால்தான் இப்போது இது மட்டும் போதும் என்று நீ நினைக்கின்ற அந்த ஒரு பொருள் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு இது. நீ எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் வாராகி தாயே இதனை தந்தாள் என்கின்ற பணிவு இருக்க வேண்டும். பணிவாக இருப்பவர்களை வாழ்க்கை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே செல்லும். அதுதான் இயற்கையின் நியதி. நீ பயப்படுகிறாயே சில முகங்களை பார்த்து, இவர்கள் நமக்கு என்ன செய்து விடுவார்களோ என்று. இனி அந்த அச்சமே தேவையில்லை. நான் 1000 கண்களோடு உன்னை சுற்றி பாதுகாப்பிற்கு நிற்கிறேன். என் கைகளில் இருக்கின்ற உலக்கையை பார். உன் எதிரிகளின் வஞ்சக திட்டங்களை, உன்மேல் தொடுக்கப்பட்ட கண்ணேறு மந்திரங்களை எல்லாம் இடித்து தள்ள இதுவே என் ஆயுதம். ஒவ்வொரு முறையும் நீ மனதுக்குள் வாராகி அம்மா என்று அழைக்கும் போது எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாமல் தடுத்து நிறுத்துகிறேன். அப்படியே என் இன்னொரு கையில் இருக்கின்ற கலப்பையை பார். நான் என் கலப்பையால் உன் வருங்காலத்தை ஆழமாக உழுகிறேன். அங்கே வெற்றி, செல்வம், நிம்மதி, நல்லுறவுகள், ஆரோக்கியம் என நட்பலன்கள் விளையும். உன் முகம் பூரிப்படைந்து உன் குடும்பமே ஒரு வளமான தோட்டமாக மாறும். எனக்கு தேவையெல்லாம் உன் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே. இப்போது உனக்கு ஒரு இறுதியான சிந்தனை. நான் உனக்கு கூறும் காலம் 48 மணி நேரம். இது ஒரு புனிதமான காலக்கெடு. இந்த நேரத்துக்குள் நீ ஆசைப்பட்ட விஷயத்தின் தொடக்கம், ஓர் அறிகுறி, ஒரு நல்ல செய்தி அல்லது ஏதேனும் ஒரு அசைவு நிச்சயம் வரும். அது வந்ததும் நீ உடனே என் நினைவாக ஒரு நன்றியை மனதுக்குள் கூறிவிடு. அம்மா, நீ கூறியபடி தொடங்கிவிட்டது. நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்று கூறினால் போதுமானது. நீ பரபரப்போடு காத்திருக்க கூடாது. உனக்கு இரவில் உறங்கச் செல்லும் போது திடீரென்று தொலைபேசி ஒலிக்கலாம், கதவு தட்டப்படலாம், அல்லது உன் மனதுக்குள் திடீரென்று ஒரு புதிய தெளிவு பிறந்து நாளை இப்படி செய் என்று தோன்றலாம். அதனை அலட்சியப்படுத்தி விடாதே. அதுதான் நான் காட்டும் பாதை. நான் உன் உள்ளுணர்வாக, தகுந்த சந்தர்ப்பமாக, சின்னஞ்சிறிய அதிசயமாக உருவெடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக தனியாக போராடினாய். இனிமேல் அந்த போராட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
நீ என்னை நம்பி நிம்மதியாக அமர்ந்திரு. சோம்பேறியாக அமரச் சொல்லவில்லை. உன் கடமையை செய்து கொண்டு பலனை என்னிடம் ஒப்படைத்துவிடு. பலனை பற்றி கவலைப்படும் வேலையை என்னிடம் கொடுத்துவிடு. அதுவே வாழ்க்கையை எளிதாக நடத்தும் ரகசியம். என்னை நம்புபவர்களின் முகத்தில் ஒரு தனி பொலிவு இருக்கும். நான் இப்போது உன் மனதின் மேல் கை வைத்து அந்த பாரத்தை ஒட்டுமொத்தமாக இறக்கி விடுகிறேன். அந்த லேசான உணர்வு பொய்யல்ல, அதுவே உண்மை. உன் இல்லத்தில் நீ செய்யும் தொழிலில், உன் பிள்ளைகளின் கல்வியில், உடல் நலத்தில் ஏதோ ஒரு முடிச்சு அவிழ்த்து விடப்படாமல் இருக்கிறது. அதை அவிழ்க்க நீ பட்ட துயரம் போதும். இனிமேல் நான் என் கலப்பையால் அந்த இடத்தை உழுது சீர்படுத்தி சமன் செய்து நல் விதைகளை விதைப்பேன். விதை விதைத்துவிட்டோம் என்றால் அறுவடை நிச்சயம். உன் பேச்செல்லாம் நல்லதாக மாற்றிக்கொள். என்னால் இயலாது, எனக்கு ஏன் இப்படி என்கிற சொற்களை முற்றிலும் தூக்கி எறிந்துவிடு. ஒவ்வொரு முறை அப்படி தோன்றும் போதும் உடனே வாராகி அம்மா என்னை காக்கிறாள், நல்லதே நடக்கும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொள். இதுவே ஒரு மந்திர ஜபமாகும். அது என் சக்தியை உனக்குள்ளே இறக்கும். உன்னை சுற்றி நடக்கும் சின்ன சிறு அதிசயங்களை கவனிக்கத் தொடங்கு. திடீரென்று ஒரு வழி திறக்கலாம். தொலைந்து போன ஒரு பொருள் கிடைக்கலாம். இவையெல்லாம் உனக்கு நான் காட்டும் முன் அறிவிப்புகள். அவற்றை நீ வரவேற்று மகிழ்ந்து நன்றி கூற வேண்டும். நன்றி கூறுவது மிகப்பெரிய காந்த சக்தியாகும். நீ நன்றி கூற கூற இன்னும் பல நன்மைகள் உன்னை நோக்கி ஓடிவரும். வாழ்க்கை என்பது எதிரொலிக்கும் மலை போன்றது. நீ நம்பிக்கையை எதிரொலித்தால் அதுவே 1000 மடங்காக பெருகி உனக்கு திரும்பி வரும். இப்போது இந்த உரை முடிக்கின்ற தருவாயில் நான் உன்னை என் மடியில் வைத்து தாளாட்டுகிறேன். உனக்கு ஒரு மறுபிறவி கொடுக்கிறேன். நீ இனி பழைய பயந்த குழந்தை அல்ல. உன் நெற்றியில் வெற்றி எனக்கு உரியது என்று எழுதி அனுப்புகிறேன். யாரும் உன்னை தடுக்க முடியாது. அது சேர்ந்த பின்பு உன் கடமையை என்னவென்று மறுபடியும் கூறுகிறேன். அதனை வைத்துக்கொண்டு செருக்கின்றி உன்னால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கும் உதவியாக வாழ பழகு. எதையும் சுரண்டாதே, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள். அதுவே எனக்கு முழுமையான திருப்தியளிக்கும். சரி என் தங்கமே, நேரம் நெருங்கிவிட்டது. நான் கூற வேண்டியதை கூறிவிட்டேன். இனி நீயும் உன் வேலையை கவனி, குடும்பத்தை பேணு. ஆனால் மனம் முழுதும் என்னை நினைத்துக்கொண்டே இரு. எந்த ஐயமும் வேண்டாம். என்னை கெட்டியாக பிடித்துக்கொள். நான் உனக்கு தரும் வரம் கரை சேர்ந்த பிறகு உன்னால் இயன்றபோது இதே போன்றதொரு தீபத்தை ஏற்றி என்னை நினைத்துக்கொள். அது எனக்கு போதும். நீ அழைத்தால் நான் உடனே செவிசாய்ப்பேன். நீ கூப்பிடாமலேயே நான் வந்து நிற்பேன். இப்படி ஒரு தாய் உனக்கு கிடைத்ததே 1000 ஜென்மத்து புண்ணியம். இறுதியாக ஒரு வரத்தை கூறி முடிக்கிறேன். இதோ என் கரங்களை நீட்டியிருக்கிறேன். உன் கவலைகளை எல்லாம் பிடுங்கி இந்த நொடியில் என்னிடம் கொடுத்துவிடு. எல்லா பாரங்களையும் தூக்கி என் முன்னால் கொட்டிவிடு. அம்மா, இனி நீயே பார்த்துக்கொள் என்று ஒரு வார்த்தை மட்டும் மனதுக்குள் கூறு. அவ்வளவுதான். நான் பொறுப்பேற்று கொண்டேன். உனக்கு இனி அச்சமே தேவையில்லை. உன் மனம் சுத்தமாக, உன் எண்ணம் நேராக இருந்தால் உன்னை எந்த தீங்குமே தீண்டாது. நான் எப்பொழுதும் உனக்கு பின்னால் பாதுகாப்பாக நிற்பேன். இனிமேல் உன் வாழ்வு முழுக்க முழுக்க ஒரு பூஞ்சோலை. அதில் உலவுவது நீ. அதன் தோட்டக்காரி நான். வாடினால் நான் நீர் ஊற்றுவேன். புழு வந்தால் நான் மருந்தடிப்பேன். கனி பழுத்தால்